ஹாய் ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೆ ಜಗನ್ನ ಸಮಸ್ಯೆಗೆ ಎಂತ ಚೊಂದಿ ಎಂತ ಸಕೋಸಿರ್ತಾ ಅಂತೂ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டினும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ அதுக்கான விளக்கத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஹாப்பி உமன்ஸ் டே. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே லேடிஸ் தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி கடவுள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தாண்டி போய் தான் நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை மறுபடியும் நம்மளுக்காக அது எங்கேருந்து உருவாகுதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது அப்படின்றது நம்ம லேடிஸ்க்கு மட்டும்தான். அதனாலயோ என்னவோ தெரியல, அந்த ஒரு நாள் ஆச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நாளாச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கோங்க. ஆசைப்பட்டது செஞ்சுக்கோங்க. ஆசைப்பட்டது சாப்பிடுங்க. ஆசைப்படுற மாதிரி அன்றைக்கி ஒரு நாளாச்சு நிம்மதியாக இருங்க. ஏன்னா நம்ம வருஷம் முழுக்க ஓடிக்கிட்டே இருப்போம். வீட்டை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும், வேலை பார்க்கணும், இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் அதை தாண்டி நிறைய பெண்கள் வீட்லேயும் வேலை செஞ்சு அவங்க வீட்டையும் பார்த்துக்கிட்டு வெளிலேயும் போய் வேலை செஞ்சு சம்பாரித்து அந்தளவுக்கு ஒரு மன தைரியம் இருக்கிறவங்க தான் பெண்கள். ஸோ அதனால் பெண்களை எப்போவுமே யாரும் தப்பாக பேசவும் வேண்டாம். யாரும் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி யாரும் பேச வேண்டாம். ஏன்னா பெண்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அளவுக்கு யாராலையுமே மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி வலிகள் தாங்க முடியாது. 10 மாதம் வயிற்றுல இருந்து குழந்தையாகட்டும், அதுக்கப்புறம் மனசில் இருக்கிற வலிகள் ஆகட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ என்னவோ தெரியாது. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய பெண்கள் அவங்களே மாற்றிக்கிட்டு அவங்களோட நேச்சருக்காக கல்யாணம் சைடில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் வண்டியை ஆட்டிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழாமல் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிதான் நம்ம நிறைய பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உண்மை கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளும் அவங்கள உண்மையாக சந்தோஷப்படுத்துவோன்னு பாதி பேருக்கு தெரியறது கிடையாது. அவங்கள சந்தோஷப்படுத்தினா நானும் அதில் சந்தோஷம்தான் அப்படின்னு தான் நினச்சிக்கிறாங்க பாதி பேர். என்னை பொறுத்த அளவுக்கு நான் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களையும் நான் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். அவங்களுக்காக நான் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம். பட் அது உண்மை கிடையாது. அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த சூழ்நிலை மாறும். வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கடவுள் நம்புங்க. நானே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப போராடினதுக்கு அப்புறம் தான் இல்லை இதுதான் ரியாலிட்டி, இதுதான் அப்படின்ற மாதிரி நிறைய நான் கற்றுக்கிட்டேன். நிறையவும் நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. அதுவும் இல்லாமல் தீபா ரமேஷ் அப்படின்றவங்களுக்கு மேரேஜ் ஆனிவர்சரி நேற்றே நான் விஷ் பண்ணோம். சாரி சிஸ்டர், என்னை மன்னிச்சிக்கோங்க, என்னால் பண்ண முடியல, ஞாபகமும் இல்லை. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய சப்போர்ட். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு சப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே. அதுவும் இல்லாமல் இன்னொரு சிஸ்டர் என்னன்னா, ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் ஒடிசா பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே போனால் எவ்வளோ கஷ்டம் வரும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்களை பார்த்தே நீங்கள் அந்த ஒடிசா பசங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்கிறது கிடையாது. எங்களோட கஷ்டத்துக்காக மட்டும்தான் நாங்கள் வீடியோ போடுறோம். அந்த ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ½ அந்த சிரிச்சு அந்த ஸ்மைலோட நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறோமே ஒழிய ரியல் லைஃப் அந்த மாதிரி இருக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற மாதிரியோ இல்லை அப்பா அம்மா சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வெளி ஊரில் போய் இப்போ பாருங்களேன், எங்களோட சொந்தக்காரங்களுக்கே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, ஆனால் என்னால் போக முடியல. அப்படின்னும் போது நேற்று ரொம்பவே மனசு கஷ்டமாக ஆயிட்டு எனக்கு மத்தியத்துக்கு மேலே தான் தெரிஞ்சு என்ன பண்ண முடியும் என்னால் சொல்லுங்கள். நான் அவங்க கூட அங்கே போக முடியுமா, இல்லை அந்த அக்காவுக்கு என்னால் போய் ஆறுதல் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த சில விஷயங்கள் அக்கா, தங்கச்சி, தம்பி, பாப்பா, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, இந்த மாதிரி உறவுகளை விட்டுட்டு தனியாக இருக்கிறது அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமாங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன்,
புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 ஹவர் 10 நிமிஷம் அந்த வீடியோ பார்த்துட்டு டிசைட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் எது பெட்டராக இருக்கோ அதை பாருங்கள். அதை விட்டுட்டு இவங்க இவங்க வீடியோ பண்ணி ஹாப்பியாக தானே இருக்காங்களோ, நாமளும் அப்படி தான் இருப்பேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்மளுக்கும் பசங்க வந்து தப்பானவங்க நான் சொல்லலை, இல்லை அவங்க வந்து கரெக்ட் இல்லைன்னு நான் சொல்லலை. என்னன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது. நம்ம யோசிக்கிற சிந்தனைகள் வந்து வேற, அவங்க யோசிக்கிற சிந்தனைகள் வேற, நாம் நினைக்கிறது வேற, அவங்க நினைக்கிறது வேற, அவங்க வந்து மொழி வேற, சாப்பிட்ற சாப்பாடு வேற, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட ஒரு தங்கச்சியாக, ஒரு அக்காவா, ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட சொல்லி கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அப்படியும் நீங்கள் வந்து உங்களுக்கு லவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டு பையனே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அதை தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்தால், ஏதாவது ஒரு வலி வேதனைன்னு வந்தால், நம்மளால் வந்து இந்த 4 செவத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய, நான் வந்து மனசுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரூமை தவிர நான் எங்கேயும் போக முடியாது. ஆனால் முதல் தடவையாக நான் வந்து என்னால் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க மாமியாருக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டை. எனக்கும் மாமியாருக்கும் எந்த ஒரு சண்டையும் இல்லை. எனக்கு மனசாலையும் சரி ரொம்ப வந்து டிப்ரெஷனாக இருந்ததுனால மட்டும்தான் நான் சரண்யா அக்கா வீட்டுக்கு போனேன். மற்றபடி நான் யாரையும் ப்ளேம் பண்ணல, யாரும் இது பண்ணல. நானாவா எனக்குள்ளே இருந்த டிப்ரெஷன் ஆக்கி தான் நான் இந்த மாதிரியான எப்போவுமே எனக்கு டிப்ரெஷன் ஆச்சுன்னா அழுது ரத்தி தருவேன். அழுதும் என்னால் தீர்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் நான் அங்கே போனேன். நான் வந்து பர்மனெண்ட் சொல்யூஷனுக்காக நான் அங்கே போனது கிடையாது. நான் ஏதாவது தப்பான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்றதால தான் அங்கே போயிருந்தேன். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஒடிசா பையன் வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து வருமானம் அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் தனியாக என் புருஷனை விட்டு நான் இங்கே தனியாக இருக்கேன் அப்படின்னா இருந்து தான் ஆகணும். நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், நான் என் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், இன்னும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா நான் தனியாக போய் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மைண்ட் செட் என்னென்னா, கட்டின பொண்டாட்டியை வந்து வெளியில் வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது. இந்த ஒரு மைண்ட் செட்டு அது பிறந்ததுலேருந்தே இருக்கா, இல்லை இங்கே பார்த்து வளர்கிறாங்களா, சத்தியமாக எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகிடும் ஒரு டைம் எல்லாமே. அவங்க பேசுகிற விதமாகட்டும், அவங்க நடந்துக்கிற விதமாகட்டும், நம்மளுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது அப்போது நம்ம பேசி நம்மளோட மனசுக்கிட்ட ஏதாவது ஆறுதலாக நம்ம பேசுகிறாங்களா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க முழுக்க முழுக்க சம்பாதித்ததில் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸாக இருப்பாங்களே ஒழிய பொண்டாட்டி, குழந்தை, அப்பா அம்மா மேலே வச்சுருக்கிற பாசம் கூட பொண்டாட்டி மேலே இருக்காது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மேபி புதுசுக்கு வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து அவங்க நல்லா ட்ரீட் பண்ணலாம். ஓகே, உன் விருப்பம் தான், என் விருப்பம் உன் விருப்பம் தான் அப்படின்னு எனக்குமே அந்த இது நடந்திருக்கு. அப்படின்னும் போது தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒடிசா பையனை சூஸ் பண்ணுறது நான் சொல்கிற விதத்தில் தப்பு தான். ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா, அண்ணா, தம்பி, சித்தி, சித்தப்பா எந்த ஒரு இதுலேயுமே ஆகட்டும் உங்களால் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் என் அப்பா அம்மா கிட்டே பேசுறதுக்கே எனக்கு அலௌட் பண்ண மாட்டாங்க. நானாக பேசணுன்னா கூட நான் பேச முடியாத அளவுக்கு சுச்சுவேஷனில் நானும் இருக்கேன். என் வீட்லேயும் என்னை ஏற்றுக்காத சுச்சுவேஷனில் தான் எங்கள் வீட்லேயும் இருக்காங்க. அப்படின்னும் போது தயவு செஞ்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எந்த அப்பா அம்மாவும் வந்து பொண்ணு குழந்தைங்க வந்து கெட்டு போகணும்னு எப்போவுமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நாம் தான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக பண்ணி இந்தளவு கஷ்டப்படுறோம். ஸோ ப்ளீஸ், நான் வந்து அதை மனசாரையும் சரி மனசாரவே நான் சொல்கிறேன். நான் அதை உணர்ந்தேன். நான் வந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் மேலும் மேலும் நான் அதை எமோஷனல் ஆக்க விரும்பல. தயவு செஞ்சு வேண்டான்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்தால் என்னென்ன கஷ்டப்படுவீங்க தெரியுமா? லாங்குவேஜ் தெரியாது, சாப்பாடு உங்களுக்கு பிடிக்க தெரியாது, சாரீ உடுத்தணும், இந்த மாதிரி குங்குமம் வச்சுக்கணும், இந்த மாதிரி வளையல் போடணும், இந்த மாதிரி தாலி கட்டுக்கணும், இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொம்மை மாதிரி தான் அவங்க ஆட்டி வைப்பாங்களே ஒழிய நீங்கள் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு பண்ணவோ இல்லை நீங்கள் இது பண்ணவோ. இப்போ நான் தலையில் முக்காடு போடாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன், நான் நிறைய சண்டை போட்டு நிறைய விமர்சனங்களை தாண்டி தான் நான் வந்து இந்த நிலைமையில நிற்கிறேன். என்னை எவ்வளோ பேர் எவ்வளோ கேள்வி கேட்டாங்க, என்னை எந்த அளவுக்கு எல்லாமே சீப்பாக பேசினாங்க, தமிழ் பொண்ணுன்றது காரணத்துக்காக எந்த அளவுக்கு எல்லாமே தரக்குறைவாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தயவு செஞ்சு அவங்க வார்த்தையாலேயே கொள்ளிடுவாங்க. நம்ம
நம்ம செத்து போனால் கூட நம்மளுக்கு அந்த வலி தெரியாது. நம்ம உயிரோடு இருந்து செத்து போகிறது தான் இருக்கிறதுலையே பெரிய பெரிய நரக வாழ்க்கை. தயவு செஞ்சு இதுக்கு மேலே வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அதை தாண்டி வந்து இப்போ எனக்கான லைஃப்பை நான் வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லாராலையும் முடியாது. எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் கல்யாணம் பண்ணாங்க. ஸ்டே பண்ணது நான் மட்டும்தான். மற்ற 5 பேருமே கிளம்பிட்டாங்க 3 வாரத்தில். பிளாக்மெயில் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க. இதனால நீங்கள் கஷ்டப்பட வேணாம் தான் நான் இந்த அளவுக்கு வந்து பேசுகிறேன். தயவு செஞ்சு ஏதாவது தப்பாக பேசுனதுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஓகே, வாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நான் வந்து சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்கும் வந்து கார்த்திகா சிஸ்டர் ஊருக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும், நான் வந்து கரெக்டாக வந்து அக்கா வீட்டிலேருந்து 9:30க்கு நான் கிளம்பல. 9:30க்கு கிளம்புனதுக்கு இங்கே வீட்டுக்கு வந்தது வந்து அதுக்கு இத்தனைக்கும் வந்து உடனுக்குடனே வந்து பஸ்ஸு ட்ரெயின் அதெல்லாமே கிடச்சிச்சு. ஒரு 1/2 hour மட்டும்தான் வந்து வெயிட் பண்ண ட்ரெயின் கிட்ட. மற்றபடி ட்ரெயின்லேருந்து வர்றதுக்குள் வந்து கட்டக்கில் இறங்கி உடனுக்குடனே பஸ் கிடச்சிச்சு. டோட்டலாக வந்து 9:30 to 6:30 எனக்கு ஆச்சு. அப்போது 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 அப்போ டோட்டலாக வந்து 10 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா? ஒரு 1/2 hour எக்ஸஸாக விட்டால் கூட 9 hour மேக்ஸிமம் ஒரு 9 hour அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி கார்த்திகா சிஸ்டர் ஊருக்கு வந்து இன்னுமே வந்து டோட்டலாக வந்து 4 மணி நேரம். சரண்யாக்கா வீட்டிலேருந்து 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ என்னவோ சொன்னாங்க. அவங்க வரும்போது ரொம்ப லேட்டாக தான் வந்திருந்தாங்க. பட் நான் இங்கேருந்து அவங்க ஊருக்கு போகணும் அப்படின்னா ரொம்பவே லென்த்தாக இருக்கும். அதனால தான் அவ்வளோ சீக்கிரமாக போய் அவ்வளோ சீக்கிரமாக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியாருமே வந்து நீ போனால் ஒரு நாள் இருந்துட்டு வந்துடு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் நான் ரீச் ஆனதுக்கப்புறம் மாமியார் இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்லி என்கிட்டயும் கேட்டாங்க. தனியாக அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு தனியாக நான் பேமெண்ட் வாங்கும்போதே நான் தனியாக தான் போனேன். அப்போது வந்து யாரும் கேட்கல நீங்கள் தனியாக போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எனக்குன்னு ஒரு ஃப்ரீயாக இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கு இன்னுமே வந்து மண்டக்குள்ளே வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால தான் நான் அங்கே வரைக்கும் போனேன். இத்தனைக்கும் வந்து கட்டக்கிலேருந்து பாலேஸ்வருக்கு வந்து அக்காவும் மாமா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அக்கா வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க, வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லேட் ஆகவும் நான் என்ன சொன்னேன், நீங்கள் கிளம்புங்கக்கா, வீட்டில் வந்து அவங்க சமைக்கணும் இல்லைங்களா வீட்டில், அதனால தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா அவங்கள வந்து மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் மாமாவை அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கேன். என்னோட சொந்த அக்கா ஹஸ்பண்டும் ஆகட்டும், சன்னக்கா ஹஸ்பண்டும் ஆகட்டும், நான் என்னோடய அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சு பார்த்துட்ருக்கேன். தயவு செஞ்சு அந்த ஒரு மாமான்றத ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க. அதுக்கான அர்த்தங்கள் நிறைய இருக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்து அப்பா பாசம் கிடையாது. என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் வந்து சரண்யாக்காவோட ஹஸ்பண்ட் 2 பேருமே ஒரே மாதிரி தான் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கான ஒரு அப்பா பாசம் என்ன அப்படின்றது வந்து நான் அவங்கக்கிட்ட தான் பார்க்குறேன். அப்படின்றதால தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மாமா அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் அவங்கள என் அப்பாவாக நினச்சி 2 பேரையுமே இது வரைக்குமே 2 பேருமே அப்பா ஸ்தானத்தில் வச்சு தான் நான் அவங்கள வந்து அந்தளவுக்கு மரியாதை கொடுக்குறேன். நான் அவங்களும் அதே மாதிரி எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு என்னை நல்லா கேர் பண்ணிப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு குழந்தை எப்படியோ அப்படி தான். இப்போ கூட ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னும் போது கூட சரண்யாக்கா ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ என் பொண்ணாக இருந்துரு, நான் இங்கே இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய தப்பான எந்த ஒரு எண்ணமும் யாருக்குமே இருக்காது. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்கன்றதை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்துக்கிற விதம், அவங்க நடந்துக்கிற விதம் டோட்டலாக வந்து ஒரு குழந்தைய எப்படி ப்ராப்பராக எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் மாமாவும் என்னை பார்த்துக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த விஷயத்த நீங்கள் வந்து தப்பாக மட்டும் எடுத்துடாதீங்க. இன்னுமே முன்னாடி வந்து நான் அப்போது அங்கே இருக்கும்போது சரண்யாக்கா வீட்டில் இருக்கும்போது கூட நான் மாமான்னு கூப்பிடும்போது கூட நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி தப்பாகவே பேசிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனாலே எனக்கு
அக்கா கிட்ட சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீ எப்படின்னு சொல்லிட்டு என் புருஷனை பற்றி தெரியும் நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீ கூப்பிடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு அந்த வார்த்தையை விட்டு வேறு கூப்பிட எனக்கும் அதை வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா அண்ணா அப்படின்னா அண்ணா முறை வேறு, அப்பா ஸ்தானம் வேறு. ஓகேங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நான் வந்து கொஞ்சமாக இது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சமாக தான் என்கிட்ட இருந்த அமௌண்ட்டே கொஞ்சம் தான். இத்தனைக்கும் வந்து சரண்யா அக்காவும் எனக்கு வந்து பணம் கொடுத்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 500 கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட காசு இல்லாமல் என்கிட்ட வந்து ஒரு 300 இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வந்து சரண்யா அக்கா வந்து 200 எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அந்த 300 பஸ்ஸுக்கு போக அந்த 200 தான் நான் அந்த பழங்கள், அதுவும் வந்து அந்த ஆப்பிள் எல்லாமே டோட்டலாக ரொம்ப ரேட் சொல்லிட்டாங்க. அதனால தான் ஒரு பன்னு, அதுக்கப்புறம் முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து குட்டி பையனுக்காக இங்கே பாருங்கள் இந்த ஒரு இது இன்னுமே குட்டி பையன் வரல. குட்டி பையனுக்காக இந்த சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தான் வாங்கிட்டு வர முடியும். அதுக்காக நான் வந்து என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். அதிகமாக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்கிட்ட இருந்த காசுக்கு வச்சு நான் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும்னு பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கேயும் எனக்கும் சரண்யாக்கா வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 9 மணி 10 மணி நேரம் கரெக்டாக வச்சுக்கோங்க வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே. இவ்வளோ தான். நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி எனக்கு டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபுல் கிளியர் பண்ணியிருப்பேன். நிறைய நான் வந்து பேசியிருந்தால் தயவு செஞ்சு எனக்கு மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நடந்தது தான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோனோ மற்றவங்க அதை படக்கூடாதுன்னு தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். அதனால தான் முன்கூட்டியே நான் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய வந்து சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கோம், மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இத்தனைக்கும் நிறைய பேர் நான் வேண்டான்னு சொல்லியும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட விருப்பம் என்னால் முடிஞ்ச ஒரு லைஃப் அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் என் வீடியோ பார்த்து இல்லை இந்த மாதிரி இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது நாம் இவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு ஒருத்தராச்சும் அந்த இதிலேருந்து மீண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நான் சொன்னது வந்து தப்பாக கரெக்டாக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இடையில வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் பேசுறது கரெக்டாக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.